நம்மோடு தொலைபேசி வாயிலாக தேசிய பாதுகாப்பு ஆலோசனை பிரிவின் முன்னாள் உறுப்பினர் திரு நரசிம்மன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பாகிஸ்தான் மீதான அந்த தாக்குதல் தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. பாகிஸ்தான் எந்த அளவிற்கு பொய்களை பரப்புகிறது அப்படிங்கறத காட்டமா அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த விளக்கம் மூலமாக இந்தியா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பதிலடி தாக்குதலை எப்படி பார்க்கலாம்? இந்த ஷோல என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி. நேத்து ராத்திரி பாகிஸ்தான்ல இருந்து பல இடங்கள்ல நம்ம தாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது எல்லாமே அந்த முயற்சி எல்லாமே அவங்களுக்கு ஒன்னும் பயன் கொடுக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் நல்லபடியா அதை டிஃபெண்ட் பண்ணிச்சு. அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னைக்கு காலையில மெசேஜ் பார்த்தா லாகூர்ல அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒண்ணு நாம அதை டிஸ்ட்ராய் பண்ணிருக்கோம்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் நம்மள தாக்குறதுக்கான முயற்சிகள் செய்யும் போது அதை எந்த மாதிரியான டிஃபெண்ட் பண்ணணும், அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறத நாம சரியா பண்ணிருக்கோங்கிறதா தோணுது இது வரலாம். ஆனா பாகிஸ்தான் மறுபடியும் இத மறுபடியும் தாக்குதல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு நாம தயாரா இருக்கணும். அது இல்லாம நம்ம ஃபாரின் செக்ரட்டரி சொன்ன மாதிரி பலவிதமான பொய் இன்ஃபர்மேஷன் பாகிஸ்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பிரைம் மினிஸ்டர் கூட நேற்று சொன்னாரு 5 ரஃபால் ஏர்கிராப்ட் நாங்க ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதுவுமே தப்பான இன்ஃபர்மேஷன். ஒரு ரஃபாலுமே பண்ண மாதிரி ஒன்னும் கன்ஃபர்மேஷன் இது வரல, நமக்கு எங்கேருந்துமே வரல. அதனால இந்த மாதிரியான ஒரு நிலைமையில நாம எந்த அபிஷியல் மூலமா எந்த இன்ஃபர்மேஷன் வருதோ அதை மட்டும் நம்ம கவனமா கேட்கணும். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அங்கறத நான் சொல்ல விரும்புறேன். இப்போ இந்த பதிலடி தாக்குதல் அப்படிங்கிறது இந்தியா தரப்புல இருந்து தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுட்டே வருது. நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம். Your voice is low. Is it audible now? இந்தியாவோட பதிலடி தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பாகிஸ்தான் தரப்புல இருந்து இன்னும் தாக்குதல் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எந்தெந்த வகைகள் எல்லாம் இப்ப நம்ம தயார் நிலையில இருக்க வேண்டிய இடத்துல இருக்கோம்? முதல்ல அந்த பிரீஃபிங்ல சொல்லியிருந்தாங்க ஒரு 8-10 இடம் கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ஏர்ஃபோர்ஸ் பேஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு நாடுமே இன்னொரு நாட்டை தாக்கும் போது அவங்களோட ஏர் எஃபர்ட்டை எப்படி கம்மி பண்ணணும் தான் பார்ப்பாங்க. அது ஒண்ணு முதலாவது. ரெண்டாவது பார்டர் ஏரியால இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே ஒரு விதத்துல ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட இந்த ஆர்டிலரி ஃபயர்லாம் அந்த ஏரியால தான் விழும். மூணாவது ட்ரோன் மூலமா தாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதையும் நாம டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம் நேத்து. அதே மாதிரி இன்னும் கூட அவங்க ட்ரோன்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரியான தாக்குதலை நாம எதிர்பார்த்து இருக்கணும். அது இல்லாம அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டரே ஓப்பனா சொல்லியிருக்காரு, இந்தியாவோட ராணுவ தளங்களை எல்லாம் நாங்க டார்கெட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதை ராணுவம் தயாரான நிலையில தான் இருக்கு. அதனால அவங்க அதை பார்த்துப்பாங்க. சிவிலியன் ஏரியால இருந்து பார்க்கும்போது ஏதாவது ஏர் டிஃபென்ஸ் சைரன் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அந்த சிவில் டிஃபென்ஸ்க்கு நேத்து பண்ண மார்க்அப் ட்ரில் இருக்கு இல்லையா, அது மாதிரி எந்தெந்த இடத்துல எங்கெங்க போகணுங்கிறது மட்டும் அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு ஜாகிரதையா இருந்தா போறோம். ஆனா பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைங்கிறதா சொல்ல விரும்புறேன். பொதுவா இந்த மாதிரியான ஒரு பதற்றமான சூழல் அல்லது இந்த மாதிரி தாக்குதல் தொடர்ந்து நடக்கக்கூடிய நேரத்துல என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இந்தியா தரப்புல இருந்து முன்னெடுப்பாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? எதெல்லாம் உடனடியாக கவனம் செலுத்துவாங்க? அது தேச பாதுகாப்பு உட்பட எல்லாம் அடக்கி. முதலாவது நம்மளோட ஏர் அசெட்ஸ், நம்மளோட ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், இந்த ஏர்ஃபோர்ஸோட எக்யூப்மெண்ட் எல்லாம் நாம பாதுகாத்து வைக்கணும். அதுக்கான ட்ரில் எல்லாம் முதல்லயே எல்லாம் ரிஹர்சல் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க அதெல்லாம் சரியா எந்தெந்த இடத்துல எங்கெங்க வைக்கணுங்கிறதெல்லாம் பார்த்து சரி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிலரி, ஏர் டிஃபென்ஸ்க்கான அந்த S-400 அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாம் சரியான இடத்துல வச்சதுனாலதான் நேத்து நாம டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி அதை கண்டினியூ பண்ணுவாங்க. மற்றபடி டிப்ளாய்மெண்ட் எல்லாம் எங்கெங்க நாம டிப்ளாய் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க. JNKல ஃபயரிங் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபயரிங்கை எப்படி மீட் பண்ணணும், எப்படி திருப்பி அவங்களுக்கு ஃபயர் கொடுக்கணும், அதெல்லாம் சரி பண்ணி அது தனியா அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான ஏரியால இருந்து நாம இத சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கும்.
நேவி அவங்களோட ஏரியால வந்து அவங்க என்னென்ன பண்ணுமோ, அவங்க பாகிஸ்தான் நேவி எப்படி பிளாக் பண்ணணும் அதெல்லாம் அவங்க சரி பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம மேல் தரப்புல கவர்மெண்ட் லெவல்ல முப்படை அதிபதிகளும், டிஃபென்ஸ் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அவங்க எல்லாருமே ஆலோசனை செய்து அதற்கான டைரக்ஷன் என்னென்ன கொடுக்கணுமோ அதை அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால பாகிஸ்தான்ல இருந்து எந்த விதமான அட்டாக் வந்தா கூட நாம சந்திக்கக்கூடிய நிலைமையில தான் இப்ப இருக்கிறோங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவில் உறுப்பினராக இருந்திருக்கீங்க. இதற்கு முன்பாக நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து இந்தியா தரப்புலேருந்து பதிலடி தாக்குதலாக கொடுத்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் என்னென்ன முன் தயாரிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் பொதுவா பரவலாம்? முதலாவது வந்து எந்த விதமான ஒரு இந்த மாதிரி ஒரு சண்டை வரும்போது அந்த சண்டையில நாம எவ்வளவு நாள் நிலைச்சு நிக்க முடியுங்கிறதா வந்து ஒரு வார் வின்னிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான வேண்டிய எக்யூப்மெண்ட், வெப்பன்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது இல்லாம அதை சஸ்டெயின் பண்றதுக்கு பின்னாடியில இருந்து எந்த விதமான சப்போர்ட் வேணும், எவ்வளவு அம்யூனிஷன் வேணும், எவ்வளவு ரேஷன் சப்போர்ட் வேணும், எவ்வளவு க்ளோத்திங் எக்யூப்மெண்ட் வேணும், அது எல்லாமே முதல்ல இருந்தே தயார் பண்ணி முதல்ல இருந்தே பிளான் பண்ணி அதுக்கான வேண்டிய ஸ்டாக்கிங் எல்லாம் செய்து அதை ரெடியா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான தயாரிப்புகள்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. அதனால நாம அதை பத்தி அதிகமா கவலைப்பட வேண்டியதில்லை. இதுக்கு இல்லாம இன்னுமே நமக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட் வேணும் அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர் மூலமா அதை கொண்டு வரதுக்கும் நிறைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால இதெல்லாம் வந்து நார்மலா நடக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு. அதனால அதை எல்லாமே செய்து முடித்து விட்டார்கள் என்றுதான் நம்புகிறேன். அப்போ இந்தியா தரப்புல இருந்து நம்ம கிட்ட இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஆயுதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும், மேம்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு பட்டியலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாடை வந்து தாக்குதல் நடத்தும் பொழுது அதை எதிர்கொள்றது அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள ஏதாவது சவால்கள் இருக்கக்கூடியதா இருக்குமா? அப்படி இருந்தா அது என்ன மாதிரியான சவாலா இருக்கும்? சிலதெல்லாம் நாம வந்து எதிர்பார்க்கணும். ஏன்னா சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 80% எக்யூப்மெண்ட் பாகிஸ்தானோட வந்து சைனால இருந்து வந்ததுதான். அவங்களோட HQ-9 பத்தி கூட நம்ம பேசணும் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி. இந்த மாதிரியான சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் போது, ஏன்னா பாகிஸ்தானோட பொருளாதார நிலைமை வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கு. இப்போ அவங்களால வந்து ஒரு சண்டையை இந்தியா கூட ஒரு சண்டையை உருவாக்கிட்டு அதை வந்து ரொம்ப நாள் அந்த மாதிரி சண்டை போடக்கூடிய ஒரு திறமை அவங்கள்ட்ட இல்லை, அவங்ககிட்ட ஒரு கெப்பாசிட்டி இல்லை அவங்களுக்கு. ஆனா மற்ற நாடுகள்ல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் வரலாம். மேக்சிமம் சப்போர்ட் வந்து சைனால இருந்து தான் வரும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட எக்யூப்மெண்ட் எல்லாம் மேஜர் எக்யூப்மெண்ட் வந்து சைனால இருந்து வந்ததுதான். அதனால அந்த மாதிரியான சப்போர்ட்டை மட்டும் நாம கவனமா பார்க்கணும், எந்த மாதிரி சப்போர்ட் வருது அப்படின்னு. இப்போ பஹல்காம் நடந்ததுக்கு அப்புறம் கூட PL-50ங்கிற ஒரு மிசைல் வந்து அவங்க வந்து சைனால இருந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நாம வந்து ஏற்கனவே பிளானிங்ல நாம சேர்த்துட்டோம். பிளானிங்ல அதை எப்படி மீட் பண்ணணும், அதை எப்படி டிஃபீட் பண்ணணும் அதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இந்த மாதிரியான வெளிநாட்டில இருந்து வர சப்போர்ட்டை தான் நம்ம கவனமா பார்க்கணும். பாகிஸ்தானுக்கு உள்ள நடக்கக்கூடிய எந்த விதமான ஒரு முன்னேற்றமோ அந்த மாதிரி ஒரு பாக்குறதுக்கு ஒண்ணு அங்க அதிகமா இல்லை. பட் வெளிநாட்டு சப்போர்ட்டை தான் நம்ம கவனமா பார்க்கணும். PL-15 அழிச்சதுல இந்த S-400ஓட பங்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் இணைப்பில் வந்து நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு நரசிம்மன் சார்.